ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு வருடத்தினுடைய கடைசி நாள், ஆனால் வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த நாளில் சுபதினத்தில் ராசி பலன்கள் சொல்வதற்கு எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். உங்கள் அனைவருக்கும் நாளைக்கு வரக்கூடிய புத்தாண்டு நன்றாக இருக்கணும், வரக்கூடிய நாட்களும் நன்றாக இருக்க வேண்டும். நவகிரகங்களுக்கு நம்ம ஒரு பெரிய நன்றியை சொல்லலாம். நவகிரகத்தின் நாயகனாகன நடு நாயகன் சூரியன் தான். ஸோ இன்றைக்கி அந்த சூரிய பகவானை வணங்கி நம்ம 12 ராசிக்கும் பலனை சொல்லுவோம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஜென்ரலாக இந்த வருட கடைசியில் இன்றைக்கி நியூ இயர் ஈவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஒன்றும் பெருசாக நிறைய பேர் அதை இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. பட் இன்றைக்கி வீட்லேயே உட்காந்துட்டு எல்லாம் பழைய கதைகள் பேசுகிறது. சில பேர் இந்த இயரோட கடைசி நாள், அதனால் நம்ம ஹாப்பியாக இதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய மனோபாவமும் உண்டு. எப்படி இருந்தாலும் மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு சமமான நாளாக அமையும். ரொம்பவும் ஓகோன்னு இல்லை, ரொம்பவும் மோசமாக இல்லை, பட் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள். இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் மேஷராசிக்கெல்லாம், இப்போ தான் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் தானே நியூ இயர் மெசேஜெலாம். ஸோ இன்றைக்கி எல்லாரோட வாட்ஸ்அப்லேயும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கேலரி ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த நியூ இயர் மெசேஜ் போட்டு. இதில் உங்களுடைய நீங்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு டெய்லி கான்டாக்டில் இல்லாமல் சில ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, சில ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, இல்லை சில முக்கியமான நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் ஒரு விஷஸ் வரும்பொழுது உண்மையிலேயே தட் மேக்ஸ் ஹாப்பி மொமெண்ட் இல்லையா. ஸோ இன்றைக்கி டேயை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆரவாரம் இல்லாத நாள். தேவைப்பட்டால் கோயிலுக்கு போங்க, எல்லா இடமும் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ வீட்டில் இருந்து நீங்கள் சாமி கும்பிடுறது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தாருடன் இந்த நியூ இயர் ஈவ் செலிப்ரேஷன், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது, லஞ்சுக்கு போகிறது, டின்னருக்கு போகிறது, இப்படி சில ஹாப்பி மூமெண்ட்ஸ் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பழைய நினைவுகளோடு, பழைய நண்பர்களோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். அதனால் வெளியூர் போகிறவங்களுக்கும் உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் அமைவதற்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. இந்த ரிஷபராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னதானங்கள் செய்யலாம். மிதுன ராசி நேயர்கள், ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் இருந்து உங்களுக்கு தன லாபங்களை கொடுப்பார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். எதுவும் இந்த அஷ்டம சனியிலிருந்து விலகி ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும் பொழுது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த இயர் எண்டு சண்டே தான். பட் ஒரு சிலருக்கு ஒரு மெயிலில் உங்கள் ப்ராஜெக்ட் விஷயமாகவோ இல்லை புதிய வியாபாரங்களோ இன்றைக்கி வரும்பொழுது நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கே உங்களுக்கு பரவாயில்ல 2024 எனக்கு நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நல்ல செய்திகள், பண வரவு, வியாபார முயற்சிகளில் வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறும் பொழுது ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு உங்களுக்கு புத்தாண்டு தொடங்க போகுது. கடகராசி அன்பர்கள், சந்திரன் மாறிட்டார், 2ல் சிம்மத்தில் இருக்கிறாரு. ஸோ கடகராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி, சண்டை சச்சரவு இருக்காது. கடகராசி அன்பர்கள் அதில் திருப்தியாக இருக்கலாம். இப்போ போன வாரம்லாம் அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, பொண்ணுக்கும் எனக்கும் சண்டை, வீட்டில் ஒரே இது நிம்மதி இல்லை, இப்படியெல்லாம் புலம்புனவங்களுக்கு இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, நாளைக்கு எப்படி இருக்குமோ புத்தாண்டு, வீட்டில் ஒரே சண்டையும் சச்சரவும் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இன்றைக்கி எதுவுமே இந்த வீட்டில் சில பேர் வீட்டிலலாம் காலையில் அப்படியே அடிச்சுப்பாங்க, மத்தியானம் பார்த்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். அப்படி மனதிற்கு நிம்மதி, ஆரவாரம் இல்லாத ஒரு நாளாக அமைகிறது. இன்றைக்கி சிவன் கோவிலில் பால் அபிஷேகம் பண்ணுங்கள். இன்றைக்கி மட்டும் இல்லை, வரக்கூடிய புத்தாண்டும் உங்களுக்கு நன்மை தருவதாகவே அமையும். சிம்மராசி நேயர்கள், ராசியில் சந்திரன் மனதிற்கு நிறைவாக இருக்கிறாரு. ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இப்போ சமீபத்தில் நமக்கு வெள்ளமெல்லாம் நிறைய மக்கள் அதில் கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. இந்த சிம்மராசி நேயர்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்கு இன்று உண்டு. ஸோ பண உதவிகள் மற்றும் பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு சூரியன் தான் அதிபதி இல்லையா, அந்த அவருடைய நாள் இன்று. கோதுமை தானம் செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும். என்னென்னா ஒரு சில
உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சற்று மனதிற்கு குறைவாக இருக்கும். பகல் நேரத்திற்கு பிறகு இந்த மனநிலை மாறும். நல்ல ஒரு நாளாக அமைகிறது. நற்செய்திகளும் உண்டு. மாலை நேரத்தில் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. சூரியனின் நாளான இன்று நீங்கள் ஆதித்ய கிருதயம் படிக்கலாம். இன்று பைரவர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது மனக்குறைகளை தீர்க்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சந்திரன் லாபத்தில் இருப்பதால் இன்று வியாபாரம் நன்றாக அமையும். கேது 12ஆம் இடத்தில் இருப்பது தூக்கமின்மையை கொடுக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக வைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று லாபமான நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன நிறைவை தரும். ராசியில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மன அமைதியும் சந்தோஷத்தையும் தருவார்கள். இன்றைய நாளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். பெரித அளவுக்கு எந்த விதமான ஆரவாரமும் இருக்காது. இந்த வரக்கூடிய புத்தாண்டை இன்றைய நாளில் இந்த நியூ இயர் ஈவ் நண்பர்களுடனும் குடும்பத்துடனும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சோர்வு தீரும். கேது பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அலைச்சல்கள் இருக்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதனால் சில மனக்குறைகள் உண்டு. மற்றபடி இன்றைய நாளில் பெரிதளவுக்கு எதுவும் பாதிப்புகள் இல்லை. கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் வரலாம். இதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மற்றபடி மகர ராசி நேயர்களுக்கு இன்று பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கும்பராசி நேயர்கள், நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கலாம். ராசியில் சனி பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் கேது. குடும்ப வாழ்க்கையில் சலசலப்பு இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷங்களும் ஏற்படும். இருந்த போதிலும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவாக இருப்பதற்கு விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது காதலர்களுக்கு நல்ல வெற்றியான நாளாக இருக்கும். இந்த வரக்கூடிய புத்தாண்டினுடைய இந்த வரவேற்பு, நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களிடத்தில் இருக்கக்கூடிய விருந்து அனைத்தும் சந்தோஷத்தை தருவதாகவே இருக்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு மறதியின் காரணமாக அலைச்சல்கள் இருக்கும். ஆகையினால் இன்றைய நாளில் மறதி இல்லாமல் இருப்பதற்கும் அலைச்சலை குறைப்பதற்கும் விநாயகரை வழிபாடு செய்யலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? இன்று வருடத்தின் கடைசி நாள். நீங்கள் நேயர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வாரத்தினுடைய முதல் நாள் அண்ட் வருடத்தினுடைய கடைசி நாள். ஸோ நான் பெரிய இதெல்லாம் கிடையாது மெசேஜ் எல்லாம் சொல்கிறதுக்கு. பட் ஸ்டில் நான் எல்லாருக்குமே நல்லது நினைப்பேன். 2023 விட 2024 ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஸ்ரீ சங்கரா டிவி இன்னும் மேலே மேலே வளரணும்னு. ஏன்னா ஆன்மீக நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா இந்த சேனல் தான் நிறையா விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு வராங்க. ஸோ சேனல் இன்னும் நல்லா மேலே வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷ் அண்ட் ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக உண்டு. அண்ட் சேனலில் என் கூட எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஹரிபிரசாத் சார், ரேவதி சங்கரன் அம்மா, அப்புறம் நம்ம சிவாச்சாரியார் சார், நம்ம வெங்கடேஷ் சார். ஸோ எல்லோரும் அவங்க எல்லாருக்கும் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தனிப்பட்டு சொல்லுவேன். அண்ட் சேனல் நடத்துகிறவங்க குடும்பங்கள் நல்லாயிருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க டெக்னீஷியன்ஸ் நீங்கள் வரும்போதெல்லாம் என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதாவது இந்த சேனலில் நாங்கள் ஷூட் பண்ணும்போதே ஏதோ நம்ம ஒரு ஸ்டுடியோ வரும், ரொம்ப அந்த மாதிரியே இருக்காது. எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வரக்கூடிய புத்தாண்டு ஒவ்வொருத்தரினுடைய வீடுகள்லையும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இவங்க வீட்டில். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை.
பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் ஸ்ரீ சங்கரா டிவிக்கு எப்போவும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் 2024 இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. யூடியூப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷனை ஜாஸ்தி பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களினுடைய குடும்பத்திற்கு 2024ஆம் ஆண்டு எல்லா விதமான சுபங்களும் வரட்டும். அந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை புத்தாண்டில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.